ஏமா காலையில் எங்கே போனேன்? 6 மணிக்கு ஆட்டை கொண்டு போய் கட்டுறதுக்கு போனேன். அப்புறம் ஆளையவே காணேன். எங்கே தான் போயிட்டு வந்தேன்? 8:30 வரைக்கும் ஆளை காணேன். எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இப்போ தான் இது ராத்திரிக்கு வந்தேன். இந்த குட்டிங்க அலமோதிட்டே கிடக்குது. கொஞ்சம் அப்படியே பில்லு பிடுங்கிட்டு வரலான்ட்டு போனேன். அப்பா வெடிக்கிற வெயில்ல அங்கேயே சுருண்டு விழுந்துருவனாட்டு இருக்குது காட்டுக்குள்ளேயே. அங்கே பாருங்க. ஐயோ கண்ணே முழிக்க முடியலைங்க. இப்போ 9 மணி கூட ஆகலைங்க. பாருங்க வெயில பாருங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க. உள்ள பாரு 5-6 புல்லு புடுங்கி இருக்கிறாங்க பாரு. அதுக்கு ஆமாங்க மாதிரி அது எவ்வளவு தூரம் போனேன்னு சொல்லிடு. தூரம் கல்லு மாடைங்க நண்பர்களே. 1.5 பரலாங்கு 2 வரலாங்கு இருக்குங்க. சரி அங்க வந்துங்க வெறுங்காடு வெள்ளாமை வச்சிருந்தாங்களா, எல்லாம் வெள்ளாமை எடுத்துட்டாங்களா. சரி வெறுங்காடா கிடக்குதுங்க. அதுக்குள்ள புல்லெல்லாம் நல்ல நல்ல புல்லாத்தான் கிடக்குது. அப்பா வெயிலு அடிக்கிற வெயிலுங்க. நான் புடுங்கவே முடியலைங்க நண்பர்களே. எனக்கும் இன்னைக்கு வீட்டு வேலையை செய்ய முடியலைங்க. எப்பவுமே கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து வெயில் காரணமாவே எங்களால் வேலையே செய்ய முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இந்த டைம்ல இந்த வருஷம் தான் இப்படி வெயில். வந்து 10th படிக்கும் போது எங்க நண்பர்களே இந்த ப்ரேயர்ல நிற்கும் போது ஒரு நாள் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தனுங்க. எங்க ஹெச்எம் வந்து நல்ல அறிவுரையெல்லாம் நல்லதா சொல்லுவாரு. அப்படி அவர் சொல்றத கேட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கு. எனக்கு யாராவது புத்தி சொன்னாங்கன்னா அதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா கேட்பேன். ஆனால் மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்த பாருங்க. அதுல இருந்து அணைய மாமரத்தடியில் போய் டெய்லி நிக்க சொல்லிடுவாருங்க. ஒத்துக்காதுங்க. எங்க அம்மா ஒரு டைம் கூட வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆயப்ப புழுதான் நீக்கில் உப்புக்கல் போட்டு எனக்கு வாட்டர் கேன் ஊற்றி கொடுத்துருங்க. அதைவே 2 முழுங்க குடிச்சிட்டே பொழுது வரையில் இருந்துட்டுங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வருவேன். அந்த மாதிரிங்க நான் வேலையெல்லாம் நல்லா செய்வேன். நான் வெயில் வந்து ஒத்துக்காதுங்க எனக்கு. ஆமாங்க எனக்கும் அப்படித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயில் வந்து ஒத்துக்காது. எல்லாத்துக்குமே அப்படித்தான். மேக்சிமம் வெயிலே ஒத்துக்காது. இந்த காட்டு வேலை ரெகுலரா செய்யறவங்களுக்கு தான் இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ஐயோ எப்படித்தான் இப்படி செய்யறாங்க. ஆனால் துணியெல்லாம் நல்லா தலை கட்டிக்கணுங்க. அடிக்கடி நீயே அப்படித்தான் செய்வேன். எப்படித்தான் செய்வாங்க. நானும் வந்து கட்டிட்டு தம் கட்டிட்டு செய்வாங்க. நாங்க அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வேகாத வெயில் ஒரு அம்மா உட்காந்து காய் பறிச்சுட்டு இருந்துச்சா. அப்புறம் இங்க வாரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டு வரும்போது அப்பதான் நாங்க சொல்லிட்டு வந்தோம், நீயும் அப்படித்தானே அப்புறம் பொறிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு. அப்படித்தான் பொறிப்பேன். நானும் அப்படித்தாங்க நண்பர்களே. அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் இள வயசா இருந்து தெரிவிக்க அதுக்குள்ள ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி கட் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். முந்தையெல்லாம் நானும் தாங்க நண்பர்களே. வெயிலெல்லாம் நான் வந்து 10th படிக்கும் போதே பான்மதி நல்லா வேலை செய்யும் என்னை தடுப்புன்ற கூப்பிடுவாங்க. பான்மதி வந்து நல்லா நெருக்கமா தடுப்புன்னு பான்மதியாட்ட ஆரம்பி பண்ண முடியாதும்பாங்க. இப்போ நீங்க சொன்னா நம்ப மாட்டேங்க. இப்போ கூட சனி ஞாயிறு லீவ்ல சனிக்கிழமை இப்போ மேக்சிமம் லீவ் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை லீவ்ல வரையான்னு வந்து கேட்டே தான் இருக்கிறாங்க. இத்தனை நாளுக்கு இருக்கிறாங்க வேலை செய்யறதுக்கு, இருந்தாலும் வந்து கேட்குறாங்க. விடவே மாட்டாங்க. அப்புறம் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேம் போது இல்லப்பா இன்னைக்கு லீவ் நாள் தானா, கவர்மெண்ட் லீவ் வந்துட்டு கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு போயிடுறேன். ஒரு நாள் வாவேவான்னு எனக்கு ஒரு நாள் வாவேவான்னு விடவே மாட்டாங்க. ஏன்னா தண்ணி கூட குடிக்காம செஞ்சுட்டே இருக்கிறீங்க. கவாத்து வாங்கிட்டு வந்துங்க அக்கடைக்கடையே போக மாட்டாங்க. தண்ணி கூட குடிக்க எழுந்திருக்க மாட்டாங்க. மாங்குன்னு செய்யறதுனால முடிஞ்சனுங்கன்னா விட்டா ஒரு மணிக்கு டீ கொண்டு வந்து சாப்பிடலாமான்னு கூப்பிட்டா தான் அப்பதான் போவானுங்க. அந்த அளவுக்கு நான் வந்து வேலை செய்வேன். எனக்கு சொல்லுவாங்க வஞ்சனை இல்லாத வேலை செய்யற புள்ள பானு அப்படின்னு சொல்லி, பானுக்கு 2 டம்ளர் டீ ஊத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காட்டுக்காரரு. அந்த அளவுக்கு நான் வேலை வந்து நல்லா செய்வேனுங்க நண்பர்களே. வாங்குற காசுக்கு அதிகமா தான் செஞ்சுட்டு வருவேன். அதனால அப்படி பிரியமா கூப்பிடுறாங்க. அப்ப வந்து இள வயசா இருக்கிறதுனால அப்படி செஞ்சாங்க. இப்ப வெயில் பக்கம் போய் ஒன்னும் ஆட முடிய மாட்டேங்குது. பாவம் எல்லாருமே நேரமே போய் செஞ்சுட்டு 12 மணிக்கு வந்துடும் போல இருக்குது. அவ்வளவு வெயிலுங்க நண்பர்களே. அப்புறம் ஏன்னா வந்து நான் வந்து சேர்த்து வைப்பாங்க. அந்த வேலைக்கு போகிற காசெல்லாம் சின்ன வயசுலேருந்தே சேமிச்சு வச்சு. ஆனால் யாராவது பணம் இல்லை சாப்பாட்டுக்கு இல்லை அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க. அதை திருப்பி கூட வாங்க மாட்டாங்க. அது ஒரு பழக்கம் எனக்கு. அதே மாதிரி இளவரசனுக்கு அந்த பழக்கம் தொட்டிச்சு என்னமோ தெரியல, கொடுத்துருவாங்க. ஆனால் திருப்பி கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்க நான். அப்படி வேலை செய்வேங்க நான். இப்போ கூட என்னம்பாங்க உனக்கே நான் பானு வந்துட்டா ஒரு ஆள் வந்தால் 2 ஆள் 10 ஆள் வேலை செய்கிற மாதிரி அப்படிம்பாங்க நண்பர்களே எனக்கு. நான் ஆனால் அந்த அளவுக்கு செய்வாங்க, பயங்கரமாக செய்வாங்க நான் வேலை. இப்போ வந்து கடலப்பருப்பு தொளிச்சு சுகாஸுக்கு வந்து வறுக்கிறக்காக தொளிச்சுட்டு இருக்கிறாங்க. பச்சை கடலக்காய் நேற்று வேக வச்சது போக மீதி கொஞ்சம் இருந்துச்சு. ஆமாங்க நண்பர்களே. அதை ஆராதனா குட்டிக்குன்னு சேர்ந்து ஏமா என்னை சொல்லவே மாட்டேங்கிறாங்களேன்னு ஆராதனா வாக்குது பாவம். ஏன்னா நாங்கள் இப்போ வேக வச்ச கடலக்காய் மீதி இருந்து சாப்பிட்டோங்களா, சுகாசுக்கு தான் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னோமா, அதனால் ஆராதனா தெரியல. அதனால் வந்து ஆராதனை என்னடா நம்மளும் சொல்லவே மாட்டேங்கிறேன்ட்டு நான் நம்புதேன் அப்படி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படி யாராவது சாப்பிட்ட அனுபவம் இருக்குதான்னு சொல்லுங்கள். பாரு எப்படி சொல்லுது. இப்போ காட்டியிருந்தாங்க. என்ன பண்ணுவேன் சொல்லாது.
ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போய் சாப்பிட்றோம், பசிக்குது. உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஏன்னா வந்துங்க புரட்டாசி களம் முடிக்கிறவங்க எல்லாருமே அசைவம் சாப்பிடுவாங்க. நாங்கள் புரட்டாசி இல்லைனாலுமே முக்கால்வாசி செய்கிறதில்ல. செஞ்சால் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு செய்கிறது, இல்லைன்னு செய்யாமல் விட்டுறது. ஆமாங்க நண்பர்களே, சாமியெல்லாம் அப்புறம் கோயில் சாட்டியிருந்தா திருவிழா நடந்ததுன்னா எப்படி செய்ய முடியும்? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய், வணக்கம்.